Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு glam diwali மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணோம் தீபாவளி லுக் 500 rupeesக்குள்ளன்னு காமிச்சிருந்தேன். பட் ஒரு glam diwali லுக் பண்ணலைன்னா எப்படி? சில்வர் அண்ட் ஒயிட் பேஸ் டோனில் நான் இந்த மேக்கப் லுக் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரி எல்லாமே நான் போட்டிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லை டேக் ப்ராடக்ட்ஸில் இருக்கும். ப்ளீஸ் செக் இட் அவுட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடா பேங்கிள் வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அந்த லுக் யூஸ் பண்ணலான்னு இது போட்டிருந்தேன். வெரி எலிகன்ட் ஜெய்ப்பூர் பேஸ்ட் கடா பேங்கிள். அண்ட் இந்த இயரிங்ஸ் கைஸ் இது அமேசான்லேருந்து எடுத்தேன். இந்த இயரிங்கோட பியூட்டி வீடியோவில் ஜஸ்டிஃபை ஆகலை. நேரில் அவ்வளோ அழகாக ஷைனியாக செம்மையாக இருந்தது. செம்ம பெருசானா சூப்பராக இருந்தது. இந்த லுக்குக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இதுதான் ஆக்சுவலி நான் தீபாவளிக்கும் போட போகிறேன். ஸோ காமிச்சிடலாமேன்னு தான். ஏன்னா என்னோடய தீபாவளி ட்ரெஸ் கூட ஒயிட் பேஸ் தான். எனிவேஸ் இப்போ மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிஜினோட ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிறேன். ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிக்கிறேன். கைஸ் இது என்னோடய தீபாவளி அவுட்ஃபிட் கிடையாது. தீபாவளி அவுட்ஃபிட் கொஞ்சம் ஃப்ளோரல் ஒயிட் பேஸில் தான் இருக்கும். சாரி தான் போட போகிறேன். அதை நான் அப்புறமா உங்களுக்கு லுக் வேணும்னா அந்த சாரிக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். பட் காட்டுறேன். பட் இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வரப்போகிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லுக்கை. அண்ட் நான் லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ண லிப் ஆயில் வச்சுட்டு அடுத்தது ரெனேவோட ஃபேஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த தடவை கொஞ்சம் செமி டியூயி அண்ட் மேட்ச் ஃபினிஷ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஃபுல் கவரேஜ் மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம பேஸ்லேயே எவ்வளோ கொடுக்கணுமோ ப்ரிப்ரேஷன் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ தட் ஹைலைட்டர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் ப்ரைமிங்க்கு. நான் இதை அப்ளை பண்ணோடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலி அவ்வளோ வாவ் எஃபெக்டில் இருந்தது. ஏன்னா இது பெனிஃபிட் ஃப்ரெஷ்னருக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தது. எனக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் கைஸ். இந்த ப்ரைமர் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா அவ்வளோ பிளர் எஃபெக்ட் கொடுத்துச்சு. அண்ட் ஓவராலாக அந்த மேக்கப்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அதனால் இந்த ப்ரைமிங் ஒர்க்கோடு முடிச்சுட்டு நான் ஐ மேக்கப் போகலான்னு சொல்லிட்டு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஐஸ் பண்ணணும், எனக்கு லிட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கன்சிலர் எடுத்து என்னோடய ஐலிட் ஏரியாவை நான் பிக்மெண்டேஷன் கவர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எல்ஃபோட கன்சீலர் அண்ட் ஒரு சில்வர் ஒயிட் டோன் ஷேடோ மேட் ஷேடோ கிராலின் பேலட்லேருந்து எடுத்துகிட்டு ஷேடோ ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் லிட் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா 452லேருந்து இந்த பேலட், இது வந்து ஒரு மாதிரி ஃபாயில் பேலட், ஐஷேடோ பேலட், அதுலேருந்து ஒயிட் கலர் ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் இன்னர் தேர்டில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ரிஃப்ளெக்டிவாக அழகாக இருக்கும். இது ஒயிட் கலர் ஷேட் கைஸ். அதுக்கப்புறமா இந்த சில்வர் டோன் எடுத்துகிட்டு ஒயிட்க்கு பக்கத்தில் லைக் அவுட்டர் தேர்ட் இருக்குல்ல அந்த சைடில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் இருக்கிற பிளாக் ஷேடு எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பென்சில் ப்ரஷ்ஷால் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சாஃபன் பண்ணிக்க போகிறேன். நான் ஐப்ரோஸ்க்கு வெளியே போகலை, ஜஸ்ட் உள்ளே தான் எல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப அப்படியே ப்ளோன் அவுட் ஸ்மோக்கியாக எல்லாம் பண்ணல. வெரி சிம்பிள் எட் கிளாம் ஸ்மோக்கியாக வேணால் சொல்லிக்கலாம். அண்ட் அதுவே பாக்கி என்ன இருக்கோ அதை நான் கொஞ்சம் க்ரீஸில் லைட்டாக எடுத்துக்கிறேன். அண்ட் கொஞ்சம் க்ரீஸில் டெஃபினிஷன் வரதுக்கு கூல் டோன் ப்ரௌன் எடுத்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் எல்லாமே ஈவனாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டெப் மட்டும் லாஸ்ட்டில் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஐலைனர், லாக்மி ஐலைனர் எடுத்துகிட்டு நான் ரொம்ப விங்கெலாம் போடல, ஜஸ்ட் ஒரு லைனிங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போகிறேன். ரொம்ப வெரி சிம்பிள் லுக்கிங் ஃபால்ஸ் லேஷஸ். ரெனேலேருந்து இந்த ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணி அப்பர் லேஷ் லைனில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ளோஸராக, ரொம்ப லைனருக்கு வெளியே போகாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஐ லுக் நான் எவ்வளோ இன்டென்ஸாக போகிறேன் எனக்கு தெரில. ஸோ தட் ஒன்ஸ் நான் ஐஷேடோ முடிச்சுட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால லாஸ்ட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைனுக்கு அப்புறமா வருவோம். இப்போ ஃபேஸ் மேக்கப்புக்கு போகலாம். இங்கே நான் வந்து கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நான் பிக்மெண்டேஷன் ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு லிப்ஸ்டிக் தான், பட் இதை நான் கலர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஹெவன்லேருந்து மேட் லிப் க்ரையான் ஆரஞ்ச் அப்படின்ற ஷேடில். நீங்கள் எனி ஆரஞ்ச் மேட் லிப் க்ரையான் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் ஒரு சார்ட் ஆஃப் ரொம்ப பிளெண்ட் பண்ணல, ஒரு மாதிரி டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு நான் இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அகெயின் இதோட கவரேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கொஞ்சம் எல்லோ டோனில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு அந்த டார்க்னஸ் எல்லாமும் மறைக்கும். அண்ட் இது ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிது. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னராக இருந்தது. எல்ஏ கேர்ள் ப்ரோ கன்சீலர் இருக்குல்ல அந்த மாதிரி சிமிலராக இருந்தது பேக்கேஜிங். அண்ட் எஸ் கைஸ், நான் இதை ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கு முன்னாடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ், ஆக்சுவலி இது வந்து கான்டோரிங் கன்சீலர் ஆங்குலர் பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி, அதை வச்சு நான் இப்படி டேப் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கவரேஜ் வேணுங்கிறதுனால நான் டேப்பிங் மோஷனில் இந்த மாதிரி டேப் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஃபவுண்டேஷனுக்கு நான் 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ரெனே ஃபேஸ் பேஸ், இன்னொன்று C2P ஓட ஃபவுண்டேஷன். இது ரெண்டுமே வந்து நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல இந்த ரெனேயோட ஃபேஸ் ப்ரஷ், ஆங்குலர் கான்டோர் ப்ரஷ் ஆக்சுவலி, ஆனால் எனக்கு ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா ஸ்ட்ரீக் லைன்ஸே சுத்தமாக வரல இந்த ப்ரஷில் பண்ணும்போது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஆக்சுவலி. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்களேன், எந்த இடத்துலையுமே திட்டாக எதுவுமே ஃபார்ம் ஆகலை. எதுக்கு இப்போ நான் 2 ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் கவரேஜ் பார்த்தீங்கன்னா C2Pயில் நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டே அதே கொஞ்சம் பிங்க் டோன் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் க்ரேயிஷாக வரும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது எனக்கு கலர் டோன் நல்லா வருது, கன்சிஸ்டன்சியும். அண்ட் பிரைட்னம் பண்ணிக்க எல்ஃப்லேருந்து இந்த மேட் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ சின்னதாக அப்ளை பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதோட கவரேஜ் பயங்கரம். அதனால சிறு துளி பெருவெல்லம் மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நிறைய அப்ளை பண்ணிட்டு திணறிட்டேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு அப்போது கவரேஜ் எப்படி என்னன்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் ப்ராடக்டோட இது புரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர் சொல்லலாம். செம மேட் ஃபினிஷ். அதுக்கப்புறமா நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை வச்சே கொஞ்சம் கண்ணு கீழே டேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எல்லாமே சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகணுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கான்டோர் ஷேட் ஃப்ரம் ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ். ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் பிராண்ட் கைஸ். ஸ்டார் காஸ்மெட்டிக்ஸில் ஐ எம் லைக் ப்ளோன் அவே ப்ராடக்ட்ஸோட இது வச்சு. பட் இப்போதைக்கு இந்த கான்டோரிங் ஷேட்க்கு வருவோம். இது ரொம்பவே நல்லா அழகாக பிளெண்ட் ஆகுது, கன்சிஸ்டன்சி எல்லாமே. நான் அப்புறமா ஸ்டார் காஸ்மெட்டிக்ஸ் வச்சு உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் பேசுகிறேன். பட் இந்த வீடியோவில் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பவுடர் செட் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த பவுடரை எடுத்துகிட்டு என் கண்ணு கீழே நான் செட் பண்ணுறேன். பாருங்கள், செட் பண்ணதுலேயே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குட்டு. அண்ட் இப்போது வந்து ட்ரென்ச் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். இந்த ஃபேஸஸ் கேனடாவோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பவுடர் கான்டோர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த கான்டோர் பேலட் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷ்க்கு நான் எல்ஃபோட ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணி அந்த கூல் டோன் பிங்க் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேலட் இந்தியாவில் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் சிமிலர்லி நீங்கள் இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் அட் ஆல் நீங்கள் இந்த மாதிரி ஷேட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போடுறீங்கன்னா. அண்ட் நான் வந்து ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த கூல் டோன் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டராக தான். ஏன்னா ஆல்ரெடி என் ஃபேஸ் கொஞ்சம் டியூயி ஃபினிஷில் தான் இருக்குது. ரொம்பவா எனக்கு டியூயாக தெரிய வேணாம். கரெக்ட் பிளேசஸில் ஹைலைட்டிங் எனக்கு தெரிஞ்சால் போதும். கண்ணுக்கு நான் ராக் த லைன் காஜல் எடுத்து கண்ணில் லைட்டாக தான் அப்ளை பண்ணி போகிறேன். கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த சில்வர் யூஸ் பண்ணோம்ல, சில்வர் அண்ட் ஒயிட், அதை யூஸ் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். இப்போ லிப்ஸ்க்கு என்னோட ஃபேவரட் லிப் லைனர் யூஸ் பண்ணி ஸ்விஸ் பியூட்டியில் நியூட் ஷேட் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அண்ட் மாஸ் லிப் பேலட், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேலட். இதுலேருந்து 2 நியூட் ஷேடு, ஃபஸ்ட் ஒரு பிங்க் ஷேட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த நியூட் ஷேட் எடுத்து நான் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் கூல் டவுன் லிப்ஸ்டிக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ளாஸ் அப்ளை பண்ணலான்ட்டு க்ளாஸ் மீ ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுத்து சென்டர்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலிகண்ட், அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப 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 இந்த லுக் பிடிச்சது. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். And wishing you all a very happy Diwali guys. Enjoy and take care. Be safe. உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.